வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2024க்கான இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் வேக்கன்சி பற்றி பார்க்க போகிறோம். 2024க்கான போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் 15ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 வெளியிடுறாங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் தேதி ஆகஸ்ட் 15, 2024. வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, எப்போ முடியுதுன்ட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இதே மாதிரி ஜாப் வேக்கன்சி வர்றது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், எல்லோரும் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நாம் வேலைவாய்ப்புக்கான டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். இது எந்த கேட்டகரி எடுக்கிறாங்கன்னா இந்தியன் போஸ்ட்டில் எடுக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ரெகுலர் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. நிறைய பேருக்கு இதில் டவுட் இருக்குது, இது பெர்மனெண்ட்டாக இல்லை டெம்ப்ரரியான்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் 1 இயர் எல்லாருமே பெர்மனெண்ட் பண்ணிவிடுவாங்க. 30,000க்கும் மேலே எடுக்கிறாங்க. ஆல் இண்டியா லெவலில் எடுக்கிறாங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எங்கே வேணால் இருக்கலாம். எலிஜிபிலிட்டி இந்தியனாக இருந்தால் போதும். நான் அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துட்றேன். ஸ்டார்டிங் டேட் ஜூலை 15, 2024. லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் 15, 2024. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. என்னென்ன போஸ்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். தாக் சேவாக், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் எடுக்கிறாங்க. தாக் சேவாக் எங்கே ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்லேயும் சப் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களோட வேலை என்னென்னா டெலிவரி மேனாகவும் இருப்பாங்க, எய்தர் பேக்கராகவும் இருப்பாங்க. இதுதான் தாக் சேவாக். செகண்ட் ஒன் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இவங்களோட ஒர்க் எங்கே இருக்குன்னா பிரான்ச்குள்ளே தான் இருக்கும், வெளியெல்லாம் போக மாட்டாங்க. தென் அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்ஸ், இவங்களும் டெலிவரி ஒர்க்லாம் பார்ப்பாங்க. இவங்களுக்கும் தாக் சேவாக்கும் ஒரே சேலரி தான் இருக்கும். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மட்டும் பேசிக் சேலரி மாறும். போஸ்ட் மாஸ்டர்ஸ்லாம் மோஸ்ட்லி பிரான்ச்குள்ளே தான் இருப்பாங்க, வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க. ஸோ ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் வரைக்கும் ஒர்க் எல்லாம் அவங்களாம் பார்க்குற மாதிரி இருக்கும். வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் 30,000 பேர் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியிலாம் 12,000க்குள்ளே வரலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். எனி டிகிரி அவங்களும் அப்ளை பண்ணலாம். சில பேர் சொல்கிறாங்க மார்க் அதிகமாக எடுத்தால் தான் 480, 490 மார்க் எடுத்தால் தான் எடுப்பாங்க அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி செலக்ட் ஆனவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு கிடைக்க சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா லோக்கல் லாங்குவேஜ் அந்தந்த ஏரியாவுக்கு என்னவோ அது தெரிஞ்சிருக்கணும். சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்பாங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ் இருந்தால் போதும். மேக்ஸிமமாக 40 இயர்ஸ்க்குள்ளே எடுக்கிறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இதுக்கு உண்டு. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ், ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ், பிடபிள்யூடினா 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஏஜ் மேலே போகிறதுக்காக கொடுக்குறாங்க. இப்போ போஸ்ட் அண்டு சேலரி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பிபிஎம்மாக இருந்தால் 12,000லேருந்து 29,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஏபிபிஎம் தாக் சேவாக்குலாம் 10,000லேருந்து 24,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மெரிட் செலெக்ஷனில் எடுக்கிறாங்க. 10th மார்க் அடிப்படையில் தான் இந்த வேலை எடுக்கிறாங்க. அதோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். நம்ம கொடுக்கறதுலாம் கரெக்டாக என்னன்னு பார்ப்பாங்க. கரெக்டாக இருந்தால் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஆல் ஃபீமேல்ஸ்க்குலாம் நோ ஃபீஸ். மேலாக இருந்தால் மட்டும் ஃபீஸ் வர மாதிரி இருக்கும். அதுவும் 100 ரூபா தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் இம்பார்ட்டண்ட் டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டேட் ஜூலை 15, 2024. க்ளோசிங் டேட் ஆகஸ்ட் 15, 2024. ஸோ அதுக்குள்ளே எல்லோரும் அப்ளை பண்ணிவிடுங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஒர்க்கு எப்போ ஃப்ரீஸ் பண்ணணும், எப்போ ரீசெக்கிங் பண்ணணும், அது ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ போடணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எதில் விட்டுருக்காங்கன்னா இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆன்லைன் government.inல கொடுத்துருக்காங்க. அதில் போய் நாம் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி போடணும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்குள்ளே போனீங்கன்னா டேரெக்டாகவே அப்ளிகேஷனுக்கு போய்டும் உங்களுக்கு. இப்போ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன சப்மிட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணுன்றத அப்ளிகேஷன் வந்த பிறகு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.